பிரம்மாணி புத்திரனே வருக வருக, பிரம்மணி மைந்தனை வருக வருக, ராவணரின் தாத்தா அவர்கள் வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களும் நல்ல ஆசை பெறப்பட சுவாமி வாருங்கள் வரவேற்பு. வாழ்க மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. வந்த முனிவருக்கு இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும். முறையோடு வரவேற்ற காரணத்தினாலே கண்ணன் கருணையால் 16 செல்வங்களை பெற்று பல்லாண்டு கால வாழ்க வாழ்க. மோப்ப குளையும் அனிச்ச முகந்திருந்தும் நோக்க குளையும் இருந்தேன்பார்களே, அனிச்ச மலரை ஒரு மனதை வாடிவிடமாம் அதுபோல் இல்லாமல் அகமும் முகமும் அன்பாக வளர்ந்து வடிந்த உங்களை மனமாற ஒரு ஆசீர்வாதம். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்? பிறந்ததம்மா எண்ணத்தில் இருக்கின்ற ஆசைகளும் நிறைவேறும். வளமான வாழ்க்கை வரும் நாளில் கிடைக்கும், வானோர்கள் வணங்கும் வழி கிடைக்கும், அது நடக்கும், அருள் கிடைக்கும், என்றும் ஆனந்தம் உருவாகுமே. வரவேற்று மகிழ்ந்து வாழ்ந்திடவே நான் இங்கு ஓடி வந்தேன். ஆளோலம் சோவென்ற பாடல் இங்கே அழைத்ததமா, ஆகாய வழிதனில் பறந்த என்னை இசை இழுத்ததமா. வரமான வாழ்க்கை வரும் நாளில் கிடைக்கும், வானோர்கள் வணங்கும் வழி கிடைக்கும், அது நடக்கும், அருள் கிடைக்கும், என்றும் ஆனந்தம் உருவாகுமே. வரவேற்பில் மகிழ்ந்தே நலமாக வாழ்ந்திடவே நான் ஓடி வந்தேன். அந்த வகையில் வாழ்க மலை வாழ்க. ஆக 16 செல்வங்கள் பெற்ற பல்லாண்டு கால வாழ்க. ஆக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்கள், உன்னை பற்றிய சகல விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட உன்னுடைய நாவால் வரணும் அப்படின்னு ஒரு அவா, உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேட்டால் தடையின்றி மழை திறந்த வெள்ளம் போலே பதில் வருமா மகளே. ஏன் அப்படின்னா, தண்டாமரை நுட்பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம் வண்டோ காணத்திலே இருந்து வந்து கமலம் அது உண்ணும், பண்டே பழகியிருந்தாலும் புல்லர் அறியா நல்லோரை கண்டே கழித்துங்கு உறவாடி தமிழில் கலப்பர் கற்றோரே அப்படின்னு. என்ன வண்டு இப்ப தாமரை மலர் கூட என்ன கூடவே தவளை இருக்கும். அந்த தவளை எந்த தவளை? எந்த தவளை நீங்க சொல்றீங்க? இந்த தாமரை மலர் பக்கத்துல இருக்கக்கூடிய தவளை தன் வாயால இல்ல இல்ல அந்த தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேனை எடுத்து அது தவளை சாப்பிடுமா? சாப்பிடாது. தவளை சாப்பிடாது. ஆனா எங்கே இருந்து வரக்கூடிய வண்டு என்ன செய்யும்? சாப்பிடும். ஆனா எதுக்காக சொல்றேன், எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்ன காரணத்துக்காக? உன் கூடவே எத்தனை பேர் இருந்தாலும் கூட சரி உன்னுடைய அருமை பெருமையெல்லாம் அவர்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க எல்லாம் தவளை மாதிரி. ஆனா எங்கே இருந்து வரக்கூடிய வண்டு மாதிரி நான். சரி வண்டு மாதிரி நான் அப்படின்னா உன்னுடைய அருமை பெருமை அப்படின்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். தாமரை இதழ்கள் வந்து தவளை இருக்கும்.
ஆனா தமிழை வந்து அத உண்டுமா உள்ளாது. ஆனா தேனை உண்டாது. ஆனா அதே நேரத்துல எங்கேயே இருக்கும் ஒரு வண்டு தேனை உண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. முக்காலம் உணர்ந்தவர் நீங்க, மண்ணாசி பொன்னாசி பொருளாசி மூன்றாசி வெறுத்தவர் நீங்க. வண்டு தேனை உண்றதுக்காக வருது, உங்களுக்கு தான் மூணுமே கிடையாது. இது தாமரை, நான் என்னவோ தாமரை மலர் மாறி, நீங்க நான் வந்து வண்டு மாறி. அதனால அப்ப தேனை உண்ணணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஈரியில உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் நடந்தது நடக்க போவது அனைத்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களை போன்ற முனிவராகப்பட்டவர் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்ததுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு, நாட்டுல இருந்து காட்டுக்கு போனதுனால ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. ஆனா இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களை வச்சு எனக்கு சிறப்பு கிடைக்கணும். நாரத விளையாட்டெல்லாம் நாரத முழுவன் கூற ஆரண கவிதை இருந்த அந்த வள்ளி என்பான் சீரண்டி சோழ நாட்டில் திருமணந்து வாழ்வார் காரணக்குடன் கம்பன் தமிழினால் கவிதை செய்தானே. இது ராமாயணம் உருவாக்க காரணமா இருந்தது யாரு? தாங்கள் தான். ஆனா அங்க ஒரு ராமாயணத்துக்கு ஒரு சிறப்பு இருந்தது போல இந்த வள்ளியை தேடி நீங்க வந்திருக்கீங்க. உங்களை பத்தி எனக்கு சிறப்பு கிடைக்கணும். என்ன பத்தி சகல விவரமும் தெரியும், ஆனா தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். தாங்கள் தான் சொன்னீங்க. ஏராளமல் கேளுங்க, தாராளமா பதில் சொல்றேன். சாமி அப்படியாப்பட்ட ஆளு கிடையாது சாமி. நீங்க கேட்கிற கேள்விக்கு தெரிஞ்ச வர பதில் சொல்றேன். தெரியாத இடம் தாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்க நம்மளுக்கு கேளுங்க பாப்போம். ஏன்னா பசித்திரு தனித்திரு விழுத்திரு அப்படின்னா, ஆமா எதுக்காக பசித்திருக்கணும், எதுக்காக தனித்திருக்கணும், அறிவு பசியோட என்றைக்குமே எதுக்காக விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னா எல்லா நேரத்தையும் விழித்திருக்க முடியாது. இந்த மூன்று எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தோம்னா பதவின்னு வரும். ஆனா பதவின்னு ஒண்ணு வந்தா பணிவு முதல் முக்கியம். உங்கள்ட்ட பணிவு ரொம்ப அதிகமா இருக்கு. பணிவு இருக்கணும். ஏன்னா பணிவு இருக்க வேண்டிய காலமும் உணரக்கூடிய தாங்கள், முக்காலமும் உணரக்கூடிய தாங்கள், தாங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. இருந்தாலும் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. தெரிந்த விவரத்தை பதில் சொல்கிறேன், தெரியாத விவரத்தை தாங்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா நற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போர் கற்றாரை கற்றாரை காமுறுவர். ஆம், கற்றாரை கற்றாரை காமுறுவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கி ஊக்கும் குணம் அப்படின்னு, காக்கி ஊக்கும் குணம் அப்படின்னா அப்ப யார் யாரு எந்தெந்த இடத்துல சேர்ந்தா அந்தந்த இடத்துல ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பு எந்தெந்த இடத்துல எங்கெங்க போனா ஒரு சிறப்பு இருக்கும். ஆமா, நீங்க இந்த இடத்துல என்னைய தேடி வந்திருக்கீங்க. வந்தவன உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். நீங்க அழகா சொன்னீங்க. ராவணனின் தாத்தா அவர்கள் வருக. இப்ப வாங்க. ராவணன் என்னது? ராவணனின் தாத்தா அவர்களே வருக. சரி, ராவணனுடைய தாத்தா யாருமா? ராவணனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் உண்டுனாலதான் ராவணனின் தாத்தா நாரதர் நீங்க தான். நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்லிடுவேன். சொல்லுங்க. இந்த நீங்க கேட்டதுக்கு நான் யாருமே அப்படி வரவேற்பு நான் கொடுக்க மாட்டேன். ஆனா விவரம் தெரிஞ்ச ஆளுகள்கிட்ட தான் விவரத்தை சொல்லுவீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க கேட்டதுக்கு நான் பதில் உங்க வாய் மூலமா வர வைக்கிறேன். என்னது? ராவணனின் தாத்தா அவர்களே வருக. ராவணனின் தாத்தா நாரதர் எப்படி? ராவணனுக்கு இந்த நாரதர் எப்படி தாத்தா? ஒரே ஒரு கேள்விதான். நீங்க வந்த உடனே புள்ளி வச்சிருக்கீங்க. புள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னா ராவணனுடைய தாத்தா அவர்களே வருக அப்படின்னா நாரதர் கூட பிறந்த 10 பேர் சொல்லுங்க. நீங்க நாரதர் கூட 10 பேர் பிறந்தாங்க. யாராரு? நாரதர் கூட 10 பேர் பிறந்தாங்க. ஆமா, இந்த 10 பேர் பிறந்தா 4 பேர் சேர்க்க முடியுமா? இல்ல, 10 பேர் பிறந்தாங்க. அப்ப கடைசி யாரு? இல்ல, நாரதர் தாத்தான்னு சொல்றீங்கல்ல, அந்த 10 பேர் யாரு? பிளஸ் யாரு? ஆமா, என்னுடைய அண்ணன். அண்ணன் பிளஸ்தியோட மகன் யாரு? விச்சிரவிச்சு. ஆமா, விச்சிரவிச்சோட மகன் யாரு? ராவணேஸ்வரம். பிளஸ்தியர் உங்க அண்ணனா? பிளஸ்தியோட மகன் விச்சிரவிச்சு. விச்சிரவிச்சோட மகன் ராவணேஸ்வரம். என்ன வேணும்? அவன் தான் தாத்தா மகன் வேணும். அப்ப ராவணனின் தாத்தா அவர்கள் வருக அப்படின்னு நான் சொன்னேன். புலஸ்தியர் நானும் அண்ணன் தம்பி உறவு முறை. ஆமா, நாரதர் தக்கன் வசிஷ்டர் பிருகு இருது புலவர் புலஸ்தியர் அத்திரி ஆங்கிரசு மரிசி அப்படின்னு மொத்தம் 10 பேர். இந்த 10 பேத்தோட அந்த புலஸ்தியருடைய மகன் தான் விச்சிரவசு. விச்சிரவசு மகன் தான் ராவணேஸ்வரன். மயனோட மயன் தாத்தா வேணும். தாத்தா அப்ப இருக்காலே உறவு முறை வருதா இல்லையா? மண்ணால வந்தது மகாபாரதம். பெண்ணாலானது பெண்ணால வந்தது ராமாயணம். பெண்ணால வந்தது ராமாயணம். இப்போ ஒரு மனிதன் குருநாதர் இல்லாமல் எதையும் கத்துக்க முடியுமா? குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படிமா. அப்ப குருநாதர் இல்லாத வித்தை குருட்டு வித்தை. ஆமா, ஆனா குருநாதரே இல்லாம ஒருத்தன் பெரிய ஆளானானே. ஆமா, குருநாதரே இல்லாம ஒருத்தன் பெரிய ஆளான அப்படின்னா அது எதுல அப்படின்னா அது மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கதை. யாரு? மகாபாரதத்தில் வரக்கூடிய ஏகலைவன் என்று சொல்லக்கூடியவன். ஏகலைவன் என்ன செஞ்சான்? வில்வித்தை கத்துக்க சொல்லி துரோணாச்சாரியிடம் கேட்டான். துரோணாச்சாரியிடம் போய் எனக்கு மிகச்சிறந்த வில்வித்தை எல்லாம் அர்ஜுனனுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தீங்களோ அது போல எனக்கும் தாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்
அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன செஞ்சாரு? கத்து கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏன் கற்று கொடுக்கல? சத்திரியனுக்கு கிடையாது. அங்க சத்திரியன் கிடையாது. அவன் சத்திரியனா இல்ல. ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை அப்படின்னா என்ன காரணம்? ஐயா, யார் யாரு என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். ஆமா, நீ உன் வேலை வேடும். அவ வேலை என்ன வேலை? யாருடைய? ஏகலைவனுடைய வேலை. அவ எந்த இனத்தை சேர்ந்த? குயவன் இனத்தை சேர்ந்தவன், சட்டி பானையை செய்யக்கூடியவன். அதனால அதை நீ உனக்கு செய்ய முடியாது. ஐயா, அந்த வேலையை நீ ஒழுங்கா செய்ய, இந்த வேலை ஆயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு? மறுத்தார். இருந்தாலும் அர்ஜுனனை போல நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து என்ன செஞ்சேன்? ஆக துரோணாச்சாரியார் வந்து வில்வத்தை கற்றுக் கொடுக்காட்டியும் கூட என்ன செஞ்சேன்? அவரை மானசீக குருவா நினைச்சு, எப்படி மனசுல நினைச்சு துரோணாச்சாரியார் போல ஒரு பதுமை செஞ்சு, துரோணாச்சாரியார் போல ஒரு பதுமை செஞ்சு நாள்தோறும் அனுதினமும் பூசை செய்து, எப்படி பூஜை செய்து குருநாதர் மாதிரி. அப்ப என்ன செஞ்சேன்? தானே மிகச்சிறந்த வில்வத்தை எல்லாம் கற்றுக்கொண்டான். கற்றுக்கொண்டானா இல்லையா? கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில என்ன ஆச்சு? காட்டுல போகக்கூடிய வேலையில வந்து என்ன ஆச்சு? போனாங்க, காட்டுல போனாங்க. போன நேரத்துல யாரு வேட்டைக்கு போனது? வேட்டைக்கு போனதுல நாயாகப்பட்டது வந்தது. அப்ப நாயாகப்பட்டது வந்தவனே அந்த நாய வாயை அடைக்கக்கூடியது யாரு? அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். இருங்க, அப்ப இங்க வாங்க, ஒரு விஷயம். நாயினுடைய வாயை அடைக்கக்கூடிய வாயை அடைச்சானா இல்ல சிறுநீர் கழிக்கக்கூடிய துவாரத்தை தைச்சானா? சிறுநீர் அளிக்கக்கூடிய துவாரத்தை. அப்புறம் வாய் அடைச்சாங்கிறீங்களே, நீங்க எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கலாம். கேளுங்க, இப்ப அப்படி என்ன செஞ்சான் தெரியுமா? ஏகலைவன் என்னடா நாள்தோறும் பதுமையை செஞ்சு வழிபடக்கூடிய ஒரு அந்த பதுமையில வந்து இந்த நாய் வந்து என்ன செஞ்சிச்சு? சிறுநீர் கழிச்சிருச்சு. ஆக இப்படி கழிக்கலாமா? அவன் என்ன செஞ்சான்? அவன் கற்றுக்கொண்ட வித்தை மூலமாக என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய துவாரத்தையே ஊசியால தைக்கும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட ஒழுகவே இல்லையா? அந்த அளவுக்கு என்னடா இந்த அளவு வித்தை வந்து வித்தையில சிறந்தவனாக இருக்கானே. அர்ஜுனனுக்கு கூட கற்றுக் கொடுக்கவில்லையே, இந்த வித்தையை வந்து அர்ஜுனனுக்கு கூட கற்றுக் கொடுக்கவில்லையே. யாரையா உனக்கு குருநாதர் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தாங்கள் தான் குருநாதர். அப்ப குருநாதர் அப்படின்னா குருதட்சணை கொடுக்கணுமையா? குருதட்சணை கொடுக்கணும். அப்ப என்ன செஞ்ச? அதுலயும் துரோணாச்சாரியார் வஞ்சகம் பாருங்களேன். அவ என்ன செஞ்ச? வில்வித்தை விடுவதற்கு வந்து மிகச்சிறந்தது கட்ட விரல் தான் வந்து கட்ட விரல். அப்ப என்ன செஞ்ச? அதுல ஒரு சூட்சமா அப்ப கட்ட விரல கொண்டு போய் என்ன செஞ்சாரு? காணிக்கையா கொடுக்கணும். காணிக்கையா கொடுத்துட்டேன். அப்ப குருநாதருக்கு என்ன செஞ்சேன்? குருநாதர் கட்ட விரலையே காணிக்கையா கொடுத்தான். நீங்க கேட்டதுக்கு குருநாதர் இல்லாமலே கற்றுக் கொடுத்தது யாரு? கற்றுக்கிறது வில்வித்தை கற்றுக்கிறது யாரு அப்படின்னா அவன் தான் ஏகலைவன். குருநாதரே இல்லாமல் வில்வித்தையில சிறந்தவனாக யாரு இருந்தா? ஏகலைவன். அதே நேரத்துல குருநாதர் இளம் சாஸ்திரத்துல பெரிய ஆள் யாரு? சாஸ்திரத்துல வந்து மகாபாரதத்துல வந்து பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னா 5 பேரு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். தர்மன் வந்து யாருடைய அம்சமா? யமதர்மன். பீமன் வந்து யாருடைய அம்சம்? வாயு பகவான். அர்ஜுனன் வந்து யாருடைய அம்சம்? இந்திரனோட அம்சம். நகுலன் சகாதேவன் அசுவினி தேவர்களோட கணம். அசுவினி தேவர்கள் அப்படிங்கிறது யாருமா? அசுவினினா யாரு? இல்ல, அசுவினி தேவர்களுடைய அம்சமாக நகுலன் சகாதேவன் பிறந்த. ஆமா, அந்த அசுவினி தேவர்கள் வந்து 2 பேரு. யாரு அந்த 2 பேரு? யாரா இருந்தாங்க? இல்ல, யார் அந்த 2 பேர் அப்படின்னா அவர்தான் நாசத்தியா தாசத்தியா அப்படின்னு 2 பேரு. அந்த 2 பேருடைய அம்சமாக பிறந்தவர் யார் அப்படின்னா நகுலனும் சகாதேவனும். இப்ப தர்மன் வந்து எதுல சிறந்தவன்? தர்மத்தின்படி நடந்ததுனால தர்மன் பேரு. பொய் சொல்லக்கூடாது. பீமன் வந்து எதுல சிறந்தவன்? பீமன் வந்து பலசாலி. 16,000 யானை பலம் உள்ளவன் பலசாலி. அந்த பலசாலியே பீமன் தான். அப்பேற்பட்ட பீமனே ஒரு இடத்துல தோத்து போயிட்டானம்மா. எங்க தோத்து போனா? ஏமா தோக்கல? எங்க தோத்து போனா? இல்ல, பீமனே மிகப்பெரிய பலசாலி. 16,000 யானை பலம் கொண்ட பீமனே என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு நேரத்துல வந்து பொண்டாட்டி யாரு பொண்டாட்டின்றீங்க? இல்ல இல்ல, பொண்டாட்டி பாஞ்சாலி. பொண்டாட்டின்னு இந்த பக்கம் பாக்குறீங்க? இல்ல, பாஞ்சாலி கேட்டுட்டாளே என்பதற்காக வந்து சௌகந்தி மலரை பறிக்க போனதுனால என்ன மலர? சௌகந்திக மலரை பறிக்க போகக்கூடிய வேளையில ஒரு வானரம். ஒரு வானரம்னா என்ன? வானரம்னா குரங்கு. கிழட்டு குரங்கு. அது என்ன கிழட்டு குரங்கு? ஆமாங்க, சரி. அந்த நேரத்துல வந்து பீமனுக்கு வந்து கிழட்டு குரங்கு நினைப்பு. இந்த கிழட்டு குரங்கு நம்மளால தூக்க முடியாது. வாரு வாழை பிடிச்சேன்னா ஒரே தூக்குதேன் அப்படின்னு அகங்காரம். யாருக்கு? பீமனுக்கு. அப்ப என்ன செஞ்சான் பீமன்? வழி கேட்கிறேன், இந்த மாதிரி சௌகந்திய மலர் பறிக்க வந்தேன், வழியில படுத்து கிடக்குறீங்களே,
வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முடிஞ்சா என் வாழை வேணா தூக்கி வச்சுட்டு வாழை தூக்கி வச்சுட்டு நீங்க போகலாம், என்னை நகர்த்திட்டு நீங்க அந்த மலரை போய் பறிங்கப்பா, அந்த மலர் இங்கதான் இருக்குது. பீமனுக்கு ஒரு சந்தோஷம், இந்த வாழையா தூக்க முடியாது அப்படின்னு என்ன செஞ்ச, வாழை தூக்கி பார்த்தேன், தூக்கவே முடியல, அசைக்க கூட முடியலையா, அப்புறம் எங்க அவன் தூக்க போறான்? நம்ம தான் உலகத்திலே வந்து மிகப்பெரிய பலசாலி, 16,000 யானை பலம் கொண்டவனா நம்ம இருந்த இந்த கிழட்டு குரங்கனுடைய வாழை கூட நம்மளால தூக்க முடியலையே. என்னாச்சு? அப்ப பார்த்தேன் உண்மை நிலவரத்தை தெரிஞ்சாச்சு, உண்மை நிலவரத்தை தெரிஞ்சாச்சு. அப்ப நீ வேற இல்ல, நான் வேற இல்ல, உலகத்துல யாருமே பெரிய ஆளு கிடையாது. இல்ல அங்க என்ன சம்பவம், அங்க யாரு, அவர் யாருக்கு பிறந்தார்? ஆஞ்சநேய பெருமான் வந்து யாருடைய அம்சமாக? வாயுதேவனுக்கு பிறந்தார். இருந்தாரா, பிறந்தாரா இல்லையா? இவர் யாரு? வாயுடைய அம்சமாக, வாயுதேவனுடைய அம்சமாக. அப்ப 2 பேரும் அண்ணன் தம்பி தாயா. அப்படின்னு விஸ்வரூபத்தை காட்டின ஒரு நேரத்துல, அந்த நேரத்துல விஸ்வரூபத்தை காட்டின அதே மகாபாரதத்துல ஆஞ்சநேய பெருமான் காட்டினாரு பாருங்களேன். அப்ப பாருங்களேன், அப்ப பீமனே வந்து என்ன செஞ்சா, அந்த இடத்துல வந்து தோத்து போயிட்டான். அப்ப அர்ஜுனன் வந்து எதுல சிறந்தவன்? வில்வித்தையில சிறந்தவன். நகுலன் வந்து எதுல சிறந்தவன்? நகுலன் வந்து குதிரை போட்டியில சிறந்தவன், குதிரை ஏற்றத்துல சிறந்தவன். ஆனா அழகன், நகுலன் வந்து அழகன். சகாதேவி எதுல சிறந்தவன்? சாஸ்திரத்துல பெரிய ஆள். அடடடா, சாஸ்திரம் அவனுக்கு எப்படி வலிமை தெரிஞ்சது? சாஸ்திரம் ஒரு குருநாதரே இல்லாமல் எப்படி அவனுக்கு? சகாதேவனுக்கு மட்டும் எப்படி சாஸ்திர வலிமை வந்தது? எப்படி காரணம் இருக்கு? இப்ப நாரதருக்கு தெரியும், முக்காலம் உணரக்கூடிய சக்தி யாருக்கு? நாரதருக்கு உண்டு. நடந்தது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது, என்ன நடக்க போறது அப்படிங்கிறது தெரியும். அதே சகாதேவனுக்கும் மகாபாரதத்துல முக்காலமும் உணரக்கூடிய சக்தி சகாதேவனுக்கு இருந்ததா? இருக்கு. எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அடுத்து நான் அதே வந்து உங்கள்ட்ட நான் கேட்பேன். என்ன கேப்பீங்க? மகாபாரதத்துல சகாதேவன் சாஸ்திரத்துல எப்படி பெரிய ஆளானா? பாண்டு மன்னன் இறக்குறதுக்கு முன்னாடியே பஞ்சமன்னன் என்ன சொல்றான்? நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது, என்னோட உடம்ப பிச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்க நடந்தது நடக்க போது அனைத்தை உணரக்கூடிய உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஆனா சொன்னது நேரத்துல பாண்டு மன்னனை இறந்து போனா, இறந்ததுக்கு அப்புறம் பஞ்சமன்னன் 5 பேருமே என்ன பண்ணாங்க? உட்கார்ந்து பிச்சு சாப்பிட போனாங்க. அப்பதான் மாயக்கண்ணன் கிருஷ்ண பார்த்தாரு, இவங்க வந்து பாண்டு மன்னனோட உடம்ப பிச்சு சாப்பிட்டா உலகம் தாங்காது, அனைத்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டா உலகம் தான். அப்ப என்ன பண்ணாரு? ஏண்டா ஒரு மனிதன் இறந்துட்டா சரி, அது எரிக்கணும் இல்லடா புதைக்கணும். உன்னோட தகப்பனார் வயதான காலத்துல சொல்லிட்டாரோ அதை நீ போய் சாப்பிடலாமா? அப்பாவுதான் அறிவு இல்லாம உடம்புல உள்ள சதையை வந்து இறந்த பின்னாடி பிச்சு தின்னு சொல்றாரு. ஒரு பிணத்தை போய் பிச்சு சாப்பிடணும் சொல்றீங்களா? மனிதனுக்கு அழக யாராவது பிணத்தை பிச்சு சாப்பிடுவாங்களா ஐயா சொல்லி கண்ணை வந்து அறிவுரை சொல்லி என்ன செஞ்சாரு? வாங்கடா வாங்க எரிக்க கொண்டு போவோம். அப்ப இல்ல எரிப்பதற்காக வந்து விறகு தேட போவோம். அப்ப விறகு கொண்டு போது 4 பேருமே தலையில சுமந்து கொண்டு வந்தாங்க. தேட போகக்கூடிய வழியில வந்து அந்த பிணத்துக்கு பாதுகாப்பா இருந்தது யார் அப்படின்னா சகாதேவன் இருக்கா இல்லையா? முறையா சொல்லணுமா இல்லையா? அப்ப சகாதேவன் அமர வச்சுட்டு 4 பேருமே கண்ணனும் விறகு வெட்ட போறாரு. அப்ப 4 பேருமே விறகு வெட்டிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே வந்து விறகு ஒவ்வொருத்தனும் வந்து தலையில சுமந்து வர்றாங்க. ஆனா கிருஷ்ணன் ஆமா, கிருஷ்ணருக்கு மேல ஒரு அடி உயரத்துல வந்து விறகு வந்து அப்படியே மிதந்து வருது. அப்ப 4 பேருமே களைப்போட விறகு கொண்டு வந்து போட்டாங்க. களைப்போட அப்பாட அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து விறகு கீழே போடும் பொழுது அப்ப கண்ணனும் என்ன செஞ்சாரா? கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன செஞ்சாரா? களைப்பு இருக்கிறது மாதிரி உண்மையிலே வந்து விறகு வந்து தலையில சுமந்தது மாதிரி அப்பாடா அப்படின்னு போட்டாராம். அப்பதான் சகாதேவன் பார்த்தானா, ஐயா எல்லாரும் விறகு சுமந்து வந்தாக உண்மையிலே வந்து களைப்பா இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியும் உங்க தலைக்கு மேல தலையில விறகு சுமந்துட்டு வர கிடையாது, ஒரு அடி உயரத்துல வந்து விறகு சுமந்து வந்தது. எப்படி உங்களுக்கு அப்படி களைப்பு தெரியும்? அப்பதான் கண்ணனுக்கு சூழ்ச்சி, ஏதோ ஒண்ணு பிச்சு சாப்பிட்டுட்டான் அப்படின்னு அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு கண்ணனுக்கு தன்னோட தகப்பனார் சுண்டு விரலை எடுத்து அவன் சாப்பிட்டான். அப்படி சுண்டு விரலை எடுத்து சாப்பிட்டதுனாலதான் சாஸ்திரத்துல பெரிய ஆளானா. ஆனா சாஸ்திரத்துல பெரிய ஆளானாலும் கூட அப்ப அந்த நேரத்துல வந்து சாஸ்திரத்துல எல்லா வகையிலும் பெரிய ஆள். அப்ப மகாபாரதத்துல வந்து போர் நிகழ்வு, போர் எப்ப நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குறிச்சு கொடுக்கிறது யாரு? சகாதேவன் தான். ஆமா, எதிரியாக இருந்தாலும் கூட என்ன செஞ்சாருன்னா சகாதேவன் வந்து சாஸ்திரம் வந்து ஜோதிடன் வந்து பொய்யா சொன்னாலும் கூட சாஸ்திரம் வந்து பொய்யா கூடாது. எதிரியாக இருந்தாலும் வந்தவங்களுக்கு நம்ம சொல்லணும், உண்மையான நேரத்துல உண்மையான நேரத்துல குறிச்சு கொடுக்கணும். உண்மையான நாளை குறிச்சு கொடுத்தேன் யாரு? ராவணேஸ்வரனுக்கு இல்ல துரியோதனனுக்கு இல்லம்மா, சாஸ்திரத்தை வந்து குறிச்சு கொடுத்தேன். இந்த நாள்ல இந்த நேரத்துல போற தூங்குனா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அப்ப முதல்ல யாருக்கு குறிச்சு கொடுத்தான்? துரியோதனனுக்கு குறிச்சு கொடுத்தான். போய் அமர்ந்தாங்க 2 பேரும். யாரு?
ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான், துரியோதனன் வந்து எதை பக்கம் தலைமாட்டில் அமர்ந்திருந்தானா. ஆமா. இவர் வந்து யாரு, தர்மன் வந்து எதுல இருந்தானா, கால் மாட்டுல. அப்ப தூங்கி கொண்டு முழிச்சது யாரு அப்படின்னா, யாருடைய முகத்துல முழிக்கிறனோ அவங்க பக்கம் தான் நினைப்பேன், அவனுடைய முகத்துல தான். அப்ப அங்கே கேட்கிறார் கிருஷ்ணபுரம், என்னுடைய படைபலம் வேண்டுமா இல்லை நான் வேண்டுமா, என்னுடைய அன்பு மட்டும் வேண்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய அன்பு மட்டும் இருந்தாவே போதும் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாராம், தர்மனுக்கே வந்து முழு ஈடுபாடோட பஞ்சவண்டர்களுக்கு வந்து போர்க்களத்துக்கு வந்து உறுதுணையா இருந்தாரா இல்லையா கிருஷ்ணபுரம். அப்படி இருக்கக்கூடிய வேளையில அங்க என்ன ஆச்சு, வரக்கூடிய அமாவாசை நாள் என்று போரை துவங்கினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு, வெற்றி கிடைக்கும். அப்ப போர் நாள் குறிச்சாச்சு, குறிக்கணும். பார்த்தாரு கண்ணபர்வத்தமா, ஏண்டா எதிரிக்கு நீனா கத்தியை தீட்டி தர்ற, வரக்கூடிய அமாவாசையை நான் மாத்தி காட்டுறேன்டா, வரக்கூடிய அமாவாசையை மாத்தி காட்டுறேன் அப்படின்னா, அமாவாசை நாளன்று, அமாவாசை நாளைக்கு, நாளை அமாவாசைனா இன்னைக்கு திதி பணம் கொடுக்குறாரு, இன்னைக்கே போய் என்ன செய்யறாரு, தர்ப்பணம் செய்யறாரு ஆத்தங்கரையில உட்கார்ந்துகிட்டு. சந்திரனும் சூரியனும் பார்த்தாங்க. அமாவாசை நிகழ்வதற்கு காரணகர்த்தா யாரு, சூரியனும் சந்திரனும். ஆமா, பார்த்தாங்களா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க. கிருஷ்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு, நாளை தானே அமாவாசை, இன்றைக்கு வந்து திதி கொடுக்கறாரு, என்ன காரணம் சொல்லி ரெண்டு பேருமே இறங்கி வர்றாங்க. இந்த கலட்டு பயிலுக்கு ஏதாவது பைத்தியம் இது ஆகி போச்சா, எந்த கலட்டு பயில வந்ததுல இருந்து கலட்டு பயில சொல்றியா, சூரியனும் சந்திரன் நினைச்சாங்க, வாடா நேரா போய் பாத்துருவோம் அப்படின்னு போனாங்க. வாடா நேரா போய் பாத்துருவோம் அப்படின்னு பார்த்ததுனால என்ன ஆச்சு, ஐயா அவர் சூட்சமா கேட்கிறார், அமாவாசை நிகழ்வதற்கு காரணகர்த்தா யாருயா, சந்திரனும் சூரியனும். சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேர் எப்ப சந்திக்கிறார்களோ, அப்பொழுது நேர்கோட்டில் இணைகிறார்களோ அப்பொழுதுதானே அமாவாசை. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் நேரா சேர்ந்துட்டீங்களா ஐயா, இன்னைக்கு தானே அமாவாசை. அதனாலதான் முதல் நாள் 2 நாள் அமாவாசை வந்தது. பாருங்களேன், அப்ப பஞ்சமாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காகவே நாளை அமாவாசை முதல் நாள் கொண்டு வந்தவர் யாருன்னா கண்ணன் தான். அப்ப இருக்கா இல்லையா, 2 நாள் அமாவாசை இன்னைக்கும் மாறி மாறி வருது. அதனால காரணம் இருக்கு, கண்ணனாலதான். அதனால ஒரு தங்களுடைய பெயர் வள்ளி. வள்ளி வள்ளி என்ன வேலைக்காக வந்து, என்ன காவல், திணை காவல், என்ன திணை, கருந்தனைய செந்தனை. கருந்தனை யாருக்கு, செந்தனை யாருக்கு, கருந்தனைகளுக்கு, செந்தனை செந்தில் முருகனுக்கு. ஏன் செந்தனையை வந்து செந்தில் வடிவேலுக்கு கொடுக்கணும், செந்தனை அப்படிதான் குளிச்சு தரக்கூடிய திணை. இந்த திணையை கொண்டு முருகப்பெருமானுக்கு படைச்சோம்னா மனம் குளிர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. முருகப்பெருமான் வந்து ரொம்ப அப்ப சூடா இருக்காரு, சூடா இருக்கிறாரு. எப்படி சூடா இருக்காரு, முருகப்பெருமான் தான் 6 தீப்பொறிகளாக பிறந்தாரு, சரவண பொய்கள்ல விழுந்தாரு. முருகனுக்கு எத்தனை படை வீடுமா, முருகப்பெருமானுக்கு 5 படை வீடுன்னு நான் சொல்றேன். என்னென்ன படை வீடு, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சரி, பழனி, திருத்தணி, சுவாமிமலை. 5 படை வீடு சொல்லிட்டீங்க. இந்த 5 படை வீடுக்கும் ஆரம்பத்துல என்னென்ன பேர் இருக்கும், எப்படி ஒவ்வொரு படை வீட்டுக்கும். இப்ப திருப்பரங்குன்றத்துல திருமண கோலத்தோடு நான் அதை கேட்கறது முத புரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. 5 படை வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர் சோலை அப்படின்னு அதுக்கு முன்னாடி பேர் இருக்கும், ஊர் பேர் இருக்கும். ஆரம்பத்துல ஒவ்வொரு பேர் இருக்கா இல்லையா, இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு என்ன பேரு, திருப்பரங்குன்றம் ஆரம்பத்துல என்ன பேரா இருந்தது அப்படின்னா தென்பரங்குன்றம். அப்ப திருச்செந்தூருக்கு என்ன பேரு ஆரம்பத்துல, திருச்செந்தூருக்கு ஆரம்பத்துல என்ன பேர் அப்படின்னா திருச்சீர் அலைவாய், திருச்சீர் அலைவாய். இப்ப பழனின்னு சொல்றோம், பழனிக்கு ஆரம்பத்துல என்ன பேரு அப்படின்னா திரு ஆவினன் குடி, அதற்கு முன்னாடி பொதினி, அதுக்கு முன்னாடி நெல்லிவனம்னா இருந்தது. இது பழனிக்கு ஆரம்பத்துல பேரு. அடுத்து சுவாமிமலை அப்படின்னா, சுவாமிமலைக்கு ஆரம்பத்துல என்ன பேரு, சுவாமிமலைக்கு ஆரம்பத்துல வந்து திரு ஏரகம், திருவேரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமுதிர் சோலை சொல்றாங்கமா இல்லையா, அந்த பழமுதிர் சோலைக்கு ஆரம்பத்துல என்ன பேர் அப்படின்னா அதுதான் திருமாலிரும் சோலை. பழமுதிர் சோலை 6வது படை வீடு. 6வது படை வீடு எப்படி, 6வது படை வீடு பழமுதிர் 5 படை வீடு இங்க இருக்கும் பொழுது அப்புறம் எப்படி படை வீடு 6வது படை வீடு நான் சொல்றேன். அப்ப 6வது படை வீடுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆமா, அதனால உனக்கு ஒரு நல்ல ஒரு வரன் மாப்பிள்ளை நான் பார்த்து வந்திருக்கேன். நாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க, நல்லதுக்காக வந்திருக்கீங்க. என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, அதான் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை யாருக்கு பார்த்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை நீங்க பார்த்து வந்திருக்கீங்க, எனக்கு பொருத்தமா இருப்பாரா, உங்களுக்கு பொருத்தமா இருப்பாருமா, கடைசி வரை வச்சு காப்பாத்துவாரா, அழகான அறிவு உள்ளவர் அவர் போல உலகத்துல யாருமே கிடையாது. உங்களை நம்பி இறங்கலாமா, எப்படியே நம்பி இறங்கலாமா, ஏன் நம்பி இறங்க இல்ல, உங்களை நம்பி எதுவும் பிரச்சனை வராது, எதுவும் சண்டை வராது. முனிவர்கள் செய்யாத திருமணமா, நான் என்ன சொல்றேன், நாரதர் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணாட்டி உங்க தலை 1108 துக்குகளா வெடிக்கும். அப்ப உங்க தலை தப்பிக்கணும்னா கலகம் இல்லாம இருந்தா தான் அது தப்பிக்கும். கலகத்தோட முடிஞ்சிச்சுன்னா அப்ப கலகம் இருக்கணுமா வாழ்க்கையில, கலகத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க. வாழ்க்கையில எப்பவுமே வந்து இன்பம்னு ஒண்ணு இருந்தா துன்பம்னு இருக்கணும்.
ஆமா இருக்கா இல்லையா? மேடுன்னு இருந்தா பள்ளம்னு இருக்கும். இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல் இருக்கணும். ஆமா சூரியன் ஒண்ணு இருந்தா சந்திரன் இருக்கணும். இதெல்லாம் இரண்டரை அப்ப கலந்து. இதுதான் மனிதனுக்கு ஒரு நேரானது. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கல. தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்து ஒரு வித்து குருவர என போதும் சத்தி சரவணம் ஒரு வித்து குருவர என போதும் முட்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் 33 தமரர் மடிவேனு முட்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் 33 தமரர் மடிவேனு 10 தலை தந்த கணைதர் ஒற்றை கிரிவற்றை பொழுது வட்ட பகல் வட்ட தீரில் இரவாக தலைரத்த கணிதர் ஒற்றை கிரிமற்றை பொழுது வட்ட பகல் வட்டத்தில் இரவாக பத்த கரதத்த கனவிய வச்சு புயல் வச்சு தருவர்கள் வச்சு தரு ரஞ்சி தருதொரு நாள் கனவிய வச்சு புயல் வச்சு தருவர்கள் வச்சு தரு ரஞ்சி தருதொரு நாளே சித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தபக வைத்த பைரவை திக்கோ கதிக்கோ கழுதொரு கழுதாட திக்கு பரி அண்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு திக்கு பரி அண்ட பயிர் சுரவாக பரி அண்ட பயிரவர் தொக்கு தொகு 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 சித்திரப்பவருக்கு திரிகட என போது ஒத்து பறை கண்ட தலைமை குக்கு குத்து புகை முக்க பிடி என முது ஊகை ஒத்து பறை கண்ட தலைமை குக்கு புகை முக்க பிடி என முது ஊகை உட்புற்றல் நண்பற்ற உணர் வெட்டி படியிட்டு குடையில் முத்துப்பட முத்துப்புடுபட பெருமாளே முத்துப்பட பெருமாளே அப்படி அருணகிரியால் ஆக பெருமை வாய்ந்தவன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே உங்களுக்கு நான் மாப்பிள்ளைய பார்த்து முருகப்பெருமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. ஆமாங்க. எங்க சாமி நல்லா பேசுனீங்க, மகாபாரதத்தை தொட்டு பேசுன அழகா பேசுனீங்க. போய் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, சக்கலாத்து சண்டை போடணும், குடுமிடி சண்டை போடணும், அந்த இடத்துல நீங்க கலகம் பண்ணணும். நீங்க வந்திருக்கீங்க ரெண்டாம் தாரம்னு நீங்க சொல்லலாமா? ரெண்டாம் தாரம் போகும்போது எனக்கு பிடிக்காதுல்ல. நீ ரெண்டாம் தாரமா? ஆமா, முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல தெய்வ திருமணம் முடிச்சாச்சுல. இருமா, யாராவது எல்லார்ட்டையும் பேசுற மாதிரியே ரெண்டாம் தரம் நீங்க பேசுனீங்க. அப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்க? முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் கூட முருகப்பெருமான எனக்கு மாப்பிள்ளை பார்த்து நான் சொல்றேன், நீதான் முதல் தாரம். நான் என்ன சொன்னா, நான் முருகப்பெருமான பிடிக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். பிடிக்கலன்னு சொல்லுங்க. பிடிக்கலன்னு இது காரணம் ஏத்துக்கலாம். பிடிக்காததுக்கு என்ன காரணம்? பிடிக்காததுக்கு என்ன காரணம்னா, முருகப்பெருமானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நான் நீங்க முதல் தாரம் சொன்னாலும் ஏத்துக்க முடியுமா? என்னதான் சொன்னாலும் ஊர் உலகம் என்ன சொல்லும், இவன் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறாளே அப்படின்னு என்னை தவறா சொல்ல மாட்டாங்க. முருகப்பெருமான என்னை கல்யாணம் பண்ணணும்னா நான் மட்டும் அவருக்கா ஒருவனுக்கு ஒருத்தியா வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதனால வாக்கால கட்ட கழுதைய போக்கால விட்டுதான் திருப்பணும். கழுதை என்ன செய்யணும்? அப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. அதனால போக்கால விட்டதாயா திருப்பணும் அப்படி சொன்ன என்ன செஞ்சாரு? கழுதையாவாரு என்ன செஞ்சாரு? என்னடா இந்த இப்படி எல்லாம் தினந்தோறும் அவதிப்பட வைக்கிறானே அப்படின்னு கழுதை நினைச்சிட்டான். தினந்தோறும் உப்பு மூட்டையே ஏத்தி 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 என்னை சாவடிக்கிறானே அப்படின்னு என்ன நினைச்சு இந்த கழுதையில வாய்க்கால போகும்பொழுது என்ன செஞ்சிச்சு? வாய்க்கால போய் படுத்துக்கிச்சு அந்த உப்பு மூட்டையோட. படுத்த உடனே என்ன ஆச்சு? உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. அப்ப என்ன செஞ்சான் கழுதை வியாபாரி? ஆஹா, இந்த கழுதையை சும்மா விடக்கூடாது, இது சேட்டை பண்ணுது அந்த கழுதை. இந்த கழுதை சேட்டையா செய்தா இந்த சேட்டை இந்த கழுதை சேட்டையை குறைக்கணும். நீ உப்பு மூட்டை ஏத்துனா தானே ஆத்துல கொண்டு போய் கரைச்சு அந்த பாரத்தெல்லாம் எளிமையாக்கணும்னு நினைப்பேன். நான் என்ன செய்யறேன் பாரு, பஞ்சு மூட்டையை ஏத்துறேன் அப்படி நினைச்சு. பஞ்சு மூட்டை ஏத்துனா என்னங்க? பஞ்சு மூட்டை ஏத்துனா அது எப்போதும் போல இந்த வழக்கமான கழுதை என்னாச்சு? எப்போதும் போல இந்த வாக்கியா போல போய் என்ன படுத்துக்கிருச்சான். பார்த்தா அந்த பஞ்சு மூட்டை பாரத்து வாங்க முடியல, தண்ணிக்குள்ள விழுந்த உடனே என்னாச்சு? தூக்கம் போச்சு. அதனால இந்த கழுதை என்னாச்சு? வாக்கால கட்ட கழுதைய நீங்க என்னதான் சொல்லுங்க, முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க முடியாது. போங்க சாமி, கணக்கானதா சாமிதா. கணக்கானதா சாமிதா. முருகன்
பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்குமுகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாடு ஒரு சூரனை வதைத்த முகம் ஒன்று, மனம் புரிய ஒரு முகம். நீங்க என்னதான் சொன்னாலும் முருகப்பெருமான மனசுல கடவுளாத்தான் நினைக்க முடியும், கணவனா அடையவே முடியாது. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என்ன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் 2 கால் தோன்றும், முருகா என்று ஓதுவார். அப்ப ஆறுமுகா அப்படின்னுதான் சாமியை வேண்ட முடியும். முருகா 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 அப்படின்னாவே அப்ப ஆறுமுகத்தை வந்து புருஷனாவே கணவன் அடைய முடியுமா? ஏன் முடியாது? ஆறுமுகத்தை வந்து கடவுளாத்தான் நினைக்க முடியும். சாதாரண ஒரு மானிட பெண் யாரு? ஆண்டாள். என்ன செஞ்சா? திருமாலை கட்டிக்கிட்டா. எப்படி? நாள்தோறும் அவளுடைய செய்யக்கூடிய வேலை இறைவனுக்காக வந்து மலர் தொடுப்பது. அப்ப என்ன செஞ்சா? அந்த மலர் இறைவனுக்கு மலர் தொடுக்கிற மாலையை வந்து தன்னுடைய கழுத்துல போட்டு அழகு பார்த்தா, அப்ப அந்த இறைவனே வந்து அடையணும் அப்படிங்கறதுக்காக வந்து திருமாலை திருமணம் முடிச்சா. சூடி கொடுத்த சுடர்வடி அப்படின்னு யாருக்கு பேரு? அவளுக்கு, ஆண்டாளுக்கு இல்லையா? இருக்கு. மானிட பெண்ணு தானே நீ, ஒரு மானிட பெண்ணு. நீங்க என்னதான் சொல்லுங்க, முருகப்பெருமான மனசுல பிடிக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓ, அருமை தெரியல. நீங்க வேறங்க, நீங்க போன இடம் எனக்கு இப்ப நீங்க போன இடம் எந்த இடம் தான் கலகம் இல்லாம இருக்கு. நீலாவதி பிரகலாதன் கருவுல இருக்கமா என்ன சொன்னீங்க? ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படி ஒரு மந்திரத்தை எடுத்து சொன்ன காரணத்தினால ஒரு தகப்பன் வந்து நல்லவனோ கெட்டவனோ தகப்பன் பேச்ச கேட்கணுமா இல்லையா? நீங்க இப்ப என்னாச்சு? பிரகலாதன் சொன்னதுனால தன்னோட தகப்பன் பேச்ச கேட்டானா? தகப்பன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல, அவன் மிகப்பெரிய அரக்கனாச்சு. அவன் யாருக்கு பிறந்தா? இரணியனுக்கு தானே பிரகலாதன் பிறந்தான். அப்ப கேட்கணுமா? தகப்பன் பேச்ச ஒரு பேச்சாச்சும் கேட்கணுமா இல்லையா? அதர்மங்கள் கடைசி வரையும் கேட்டானா? இருமா, என்னுடைய வேலை என்ன? அதர்மங்கள் அழித்து தர்மங்களை நிலைநாட்டக்கூடியது. அப்படி நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு என்ன தோணுது? எனக்கு வெண்காணில் வந்து இப்படி தனியாளாகி இந்த வெண்காணில் வந்து இப்படி தனியாளாகி சிந்தினை புனம் காத்திந்த சிறுகுடி வாழ்தல் நன்றோ, சிறுகுடி வாழ்தல் நன்றோ, எந்த சொற்படி கேட்டு கழுகுமா மலைக்கு வந்தாள், எந்த சொற்படி கேட்டு கழுகுமா மலைக்கு வந்தால் சுந்தரமாதே நீ நித்திய சுகத்தில் இருக்கலாமே, சுந்தரமாதே நீ நித்திய சுகத்தில் இருக்கலாமே, சொல்லு என் வார்த்தை கேளுமா, அல்லாதே சும்மா சொல்லு என் வார்த்தை கேளுமா, அள்ளு பகலும் இந்த அவசியம் நீ விடுத்து, அள்ளு பகலும் இந்த அவசியம் நீ விடுத்து, அவனையோடு திருப்பாசிவை கொடுத்து சொல்லு என் வார்த்தை கேளுமா. நீங்க என்னதான் சொன்னாலும் முருகப்பெருமான மனசுல பிடிக்கல 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 சொல்ல முடியும். இந்த வேலை பாக்குறதுக்கு எங்கயாச்சும் வேணுங்க. சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? பிடிக்கல 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 அப்படின்னு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நீங்களா உங்க மனசுல நினைச்சுக்க வேண்டியதா? இந்த வேலை பாக்குறது எனக்கு முருக சத்தியமா எனக்கு பிடிக்கல. முருகப்பெருமான சத்தியமா மனசுல பிடிச்சிருக்கு, ஆனா புருஷனா மனசுல ஏத்துக்க முடியாது. ஆஹா, மனசுல பிடிச்சிருக்குதா? மனசுல தெய்வமாத்தான் மனசுல பிடிச்சிருக்கு. என்னதான் நீங்க சொன்னாலும் முருகப்பெருமான நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். அவளை சீக்கிரம் தலைய குளிக்கிருவான். குளுக்குனா என்ன ஆகும்? நான் பேசுனேன்னா அப்புறம் அதிகமா கோவப்படுவேன். நானும் பேசுறேன்னா அப்புறம் அதிகமா போயிட்டு தான் இருப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, சாக்கடை பன்றி இருக்குதே, சாக்கடை பன்றி. யார பண்ணினீங்க? சாக்கடை பன்றிட்ட பூக்கடை வாசத்தினுடைய அருமையை எடுத்து சொன்னோம்னா அது என்ன இடம்? அது போற இடத்துக்கு தான் போகுமா? ஏங்க சாமி, அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, மேலோக வாசி நீங்க இங்க வந்திருக்கீல, சாமி எனக்கு புரிச்ச வேணும், சாமி புரிச்ச வேணும் உங்கள்ட்ட கேட்டனா, எங்க பூலகத்துல வந்து திருமணம் நடந்துச்சுன்னா ஒரு பத்திரிக்கை கொண்டு போய் கொடுப்பா. வீட்டுல கொண்டு கொடுத்தானே குடும்பத்தோட வந்துருங்க திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு நாங்க அப்படி போனாலும் கூட யாருங்க வீட்டுல அப்படின்னு கேட்டுட்டு தான் போவோம். அனுமதி கேட்டுதான் வீட்டுக்குள்ளே போவோம். உங்களோட தன்மை என்ன? அனுமதியே கிடையாது, வாங்கன்னு கூட கூப்பிடுறது கிடையாது. உங்க வேலைய நீங்க அங்க காட்டுங்க, இங்க காட்டணும்னு நினைச்சீங்க சாமி குட்டி குட்டி கொடுப்பத கோத்திரத்தில் முறையோ குட்டி சாமி குட்டி சாமி குட்டி 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 கொடுப்பத கோத்திரத்தில் கொண்டு ஓடி வந்து யாரை பார்த்து
மறுக்கிறாய் அடிக்கடி உரைத்ததை தடுத்து மறுக்கிறாய் நெறியுடனே நான் சொல்லும் நீதி தனை எண்ணாமல் எரிவேல் புண் நுழைந்தால் போல் இசைத்தாய் காது கொள்ளாமல் எரிவேல் புண் நுழைந்தால் போல் இசைத்தாய் காது கொள்ளாமல் இது தகுமோ நியாய வழியாகுமோ இது தகுமோ நியாய வழியாகுமோ ஏன் உனக்கு ஞானமில்லை அறிவிலா மன சிறுமி தனமான வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க. உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என் பெயர் நாரதம் இல்லை பிரம்மம் முடிச்சல உப்பு சத்தியம் உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. உனக்கு பிடிச்ச பைத்தியத்துக்கு வைத்தியம் சாமி வைத்தியம் பாக்குறது மாப்பிள்ள ஆமா ஆக சத்தியம் வருகிறேன் ஓகே சாமி ஆத்தாடி முருகப்பெருமானை பிடிக்காம இருக்குமா? அவருக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நாரதர் வந்து சொன்னார் அம்மா உனக்கு முருகப்பெருமானை தான் மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சாமின்னு அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா நாரதர் என்ன நினைப்பாரு? பொம்பளை பிள்ளை எப்பன்னு காத்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. ஆமா எந்த அளவுக்கு மனசுக்கு பிடிக்கலன்னு அந்த அளவுக்கு முருகப்பெருமானை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகா உங்களுக்காக தான் காத்திருக்கேன். சீக்கிரம் வாங்க முருகா.